ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. ஐபிஓ மார்க்கெட், பிரைமரி மார்க்கெட் பார்த்து உங்களுக்கு பயமாக இருக்கா? ஸோ ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுனா 2021 எல்லாருமே கண்ணை மூடிக்கிட்டு அப்ளை பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஐபிஓ அனாலிசிஸ் வீடியோ போட்டோம் அப்படின்னாலே வியூவர்ஸ் நிறைய போகும், வியூஸ் நிறைய போகும். ஸோ அந்த டைமில் 2021 நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது எல்லாருக்குமே ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு. நியூ பிகினர்ஸ் நிறைய வந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தோன்னா புதுசாக யாரும் வர்றதில்ல. ஆல்ரெடி இருந்தவர்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்ச மாதிரி தெரியுது. ஸோ அதை பார்க்குறப்ப அது மட்டும் இல்லாமல் செகண்டரி மார்க்கெட் கண்டிஷனும் சரியில்லை அப்படின்றனால நிறைய பேர் கொஞ்சம் ஒதுங்கி நின்று தேர்ட் பர்சனாக ஐபிஓ மார்க்கெட்டை பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தோன்னா டிவிஸ் லேப் 2003 ஐபிஓ வந்தாங்க. ஐபிஓ ப்ரைஸாக 140 ரூபா. ஒரு 100 ஷேர்ஸ் அந்த டைமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் எதுவுமே நம்ம பண்ணலை அப்படின்னா, இப்போ கிட்டத்தட்ட 2023 வைங்க. ஸோ 20 வருஷத்தில் இப்போ இடையில பார்த்தோன்னா 10:2 அப்படின்ற ஸ்டாக் ஸ்ப்ளிட்டும், 1:1 போனஸ், 1:1 போனஸும். ஸோ இப்போ பார்த்தோன்னா அந்த 100 ஷேர்ஸ் இப்போ 2000 ஷேர்ஸாக இருந்திருக்கும். இப்போ 4300 ரூபா ரேஞ்சில் டிவிஸ் லேப் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி 14,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போ 86 லட்சமாக இருந்திருக்கும். ஸோ நம்ம எல்லாருமே பவர், ரிலையன்ஸ் பவரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் 0 ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது மாதிரி நிறைய இப்போ பேடிஎம்மை சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அதே மாதிரி தான் மல்டிபேக்கரையும் நம்ம பார்க்கணும், 0 ஆனதையும் நம்ம பார்க்கணும். ஸோ எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்மளால் இப்படி டிவிஸ் லேப் மாதிரி 100% நம்மளால் இன்னும் 20 இயர்ஸில் மல்டிபேக்கர் ஆகிறது எது அப்படின்றது நம்மளால் 100% ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. பட் நம்மளால் இது ஃப்யூச்சரில் இந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணணுன்னு ஒரு ஃபைன் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா ஐபிஓவில் லிஸ்ட் ஆகி 1 or 2 years 3 years ஆனால் தான் கொஞ்சம் ஸ்டேபிளாக க்ரோத் ஆச்சு அப்படின்னா தான் நம்மளால் ஃபைன் பண்ணவே முடியும். எடுத்த உடனே ஐபிஓவில் லிஸ்ட் ஆகுது அப்படின்றது ஒரு நியூ பார்ன் பேபி மாதிரி. ஸோ எப்படி ஃப்யூச்சரில் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது, எப்படி க்ரோ ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம ஒரு சின்ன சின்ன பேராமீட்டர்ஸ் ஃபில்டர்லாம் வச்சு அந்த ஃபில்டர்லாம் ஓகேயாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பை பண்ணிக்கலாம். ஸோ அப்போவும் நமக்கு கன்விக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நிறைய ஐபிஓஸ் நல்ல ப்ராஃபிட் கொடுக்குது. ஸோ நம்ம ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு நம்ம ரிமைனிங் ஷேர்ஸ், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக இருக்கிற ஷேர்ஸை மட்டும் நம்ம அப்படியே விட்டுறலாம். ஸோ அதனால் நமக்கு எந்த ஒரு லாஸுமே ஆக போகிறதில்ல. ஸோ இப்போ நம்ம 15,000 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 15,000 ரூபாய்க்கு நம்ம ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஒரு 20,000 ரூபாய் 25,000 ரூபாயில் லிஸ்ட் ஆகுது அப்படின்னா நம்மளோட காஸ்ட் அமௌண்ட்டான 15,000 மட்டும், 15,000க்கு உண்டான ஷேர்ஸை மட்டும் நம்ம லிஸ்டிங் டே அன்னைக்கு புக் பண்ணி எடுத்துகிட்டு ரிமைனிங் 10,000 ரூபாய் அந்த ரேஞ்ச் உள்ள ஷேர்ஸ் நம்ம அப்படியே விட்டுறலாம். ஸோ இதுதான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நம்ம வீடியோவை கண்டினியூவாக பார்த்தவர்களுக்கு கண்டிப்பாக இது புரியும். ஸோ அது மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு எந்த லாஸுமே இருக்காது. சில ஷேர்ஸ் இப்போ இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி தான், லாங் டேர்முக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு கன்விக்ஷன் இருக்குது. பட் இருந்தாலும் டிஸ்கவுண்டில் லிஸ்ட் ஆச்சு. எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கன்னா அரௌண்டு 20% பக்கம் மைனஸில் தான் க்ளோஸ் ஆகியிருந்துச்சு. ஸோ இது மாதிரி கம்பெனிஸும் போகலாம். பட் இந்த கம்பெனியை இன்னும் 1 month கழித்து இல்லை நாளைக்கே கூட மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம அதனால் என்ன கம்பெனி எப்படின்ற ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்படியே நமக்கு இருந்தாலும் ரிஸ்க் அந்த 15,000 நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல கம்பெனிஸில் ப்ராஃபிட் வர கம்பெனிஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். மேக்ஸிமம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக உள்ள ஷேர்ஸை அப்படியே விட்டுற மாதிரி நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது என்னுடைய மெத்தடாலஜி. அது மட்டும் இல்லாமல் இப்போ செகண்டரி மார்க்கெட் கண்டிஷன் சரியில்லை, அதனால் இப்போ ஐபிஓலேருந்து விலகி இருக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ செகண்டரி மார்க்கெட் டவுனாக இருக்க டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல கம்பெனி ஷேர்ஸ் நல்ல சீப் ப்ரைஸில் கிடைக்கும், ஸோ வேல்யூஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பை பண்ணுவோம். அதே மாதிரி தான் செகண்டரி மார்க்கெட் சரியில்லை அப்படின்னா ஐபிஓ வர நினைக்கும் கம்பெனிஸும் பார்த்திங்கன்னா ஐபிஓ ப்ரைஸ் ரொம்ப ஃபேர்லி வேல்யூடாக கொடுப்பாங்க, சீப் வேல்யூவில் கூட ஐபிஓ வருவாங்க. இதை நம்ம நல்ல குட் ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேங்க, ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது நம்ம ஃபிஷிங் மாதிரி தான்.
ஸோ நிறைய பேர் ஒரு தூண்டில வச்சு மீன் பிடிப்பாங்க, ஒரு பெரிய போட் எடுத்துகிட்டு போயிட்டு வலை போட்டு பிடிப்பாங்க, இல்லை சின்ன போட்டில் போய் சின்ன வலையாக போட்டு ஃபிஷ் பிடிப்பாங்க. ஸோ இது மாதிரி நிறைய மெத்தடாலஜி இருக்குது. யாருக்கு எந்த மெத்தடாலஜி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி வந்து நம்ம பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் பெஸ்ட்டு அப்படின்னு பேசுவாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஐபிஓவில் அப்ளை பண்ணுறவர்களையும் ட்ரேடிங்கில் F&Oவில் இருக்கிறவங்களையும் வந்து ஸோ இதெல்லாம் வேஸ்ட்டுப்பா, இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் பெஸ்ட்டுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து ஒன்லி ட்ரேடிங் மட்டும் பண்ணுவாங்க. அதே ட்ரேடிங்லேயே பார்த்திங்கன்னா சிலர் வந்து ஃபியூச்சர்ஸ் மட்டுமே பண்ணுவாங்க, சிலர்ஸ் வந்து ஆப்ஷன் மட்டும் பண்ணுவாங்க, ஆப்ஷன்ஸ்லேயே செல்லர் மட்டும் பண்ணுவாங்க, சிலர் வந்து ஆப்ஷன் பையராக இருப்பாங்க. ஸோ இது மாதிரி சிலர் வந்து ஐபிஓ மட்டும் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய மெத்தடாலஜி இருக்குது ஷேர் மார்க்கெட்டில். யாருக்கு எந்த மெத்தடாலஜி கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ட்ரேடிங் வந்து கன்வீனியண்ட்டாக இல்லை, ரொம்ப ப்ரெஷராக இருந்தது. ஸோ அதனால எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஐபிஓவும் ஓகேவாக இருந்தது. சரிங்களா? ஸோ அதனால் நான் வந்து இந்த மெத்தடை வந்து சூஸ் பண்ணினேன். ஸோ உங்களோட மைண்டுக்கு, உங்களோட ரிஸ்க் எடுக்கும் தன்மைக்கு, உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் அவைலபிளாக இருக்குது, ஸோ இதையெல்லாம் பொறுத்து உங்களுக்கு எந்த மெத்தட் சரியாக இருக்கும் அப்படின்றத சூஸ் பண்ணி, சில பேர் பார்த்திங்கன்னா வெறும் மியூச்சுவல் ஃபண்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி நமக்கு வந்து எந்த மெத்தட் வந்து ஓகேவாக இருக்கும் அப்படின்றத சூஸ் பண்ணி நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ஐபிஓ மார்க்கெட் எல்லாமே தப்பு, ட்ரேடிங் எல்லாமே தப்பு, இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே தப்பு அப்படின்னு வந்து ஃபுல்லாக நம்ம பொதுவாக சொல்லிட முடியாது. ஸோ அதுலேயும் சக்ஸஸ் ஆகிற பீப்புள்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இதுதாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக ஒன்று சொல்லிக்கிறது என்னென்னா, ஸோ எல்லா பர்சன்ஸோட ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ், வீடியோஸ், ஒரு பர்சனோட வியூஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிங்க. பட் எண்ட் ஆஃப் த டே எந்த ஒரு டெசிஷனாக இருந்தாலும் நீங்கள் தான் எடுங்க. ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண மணி சப்போஸ் லூஸ் ஆனாலும் ப்ராஃபிட் கெயின் பண்ணாலும் உங்களுக்கு தான். ஸோ அதனால் நான் அவங்க சொல்லி தான் இன்வெஸ்ட் பண்ணினேன், ஸோ அதனால் நான் லாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு யார் மேலேயும் பழி சொல்லாதீங்க. ஸோ ஃபைனல் டெசிஷன் உங்களோடதாகவே இருக்கட்டும். இந்த வீடியோவோட கமெண்ட்டில் சொல்லுங்கள், எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ஓகேவா இருக்கா, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஓகேவா இருக்கா, இல்லை ட்ரேடிங்கா, ஐபிஓவா அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய நியூ கமெண்ட்ஸ் வர்றாங்க. ஸோ அவர்கள் அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரீட் பண்ணி அவர்களுடைய வழியை வந்து ஃபைன் பண்ணுறதுக்கும் அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் எந்த வே நமக்கு கொஞ்சம் சூட் ஆகும். ஸோ இனி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி நமக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அது வந்து எந்த தப்புமே கிடையாது. ஸோ அது மாதிரி ஃபைன் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய மெத்தடை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் நினைக்கலாம், இவ்வளோ கருத்தூசிலாம் நான் போட்டுட்ருக்கேனே, நான் எவ்வளோ ஷேர்ஸ் வந்து மல்டிபேக்கர் இப்போ வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்காதீங்க. ஸோ நானும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மேபி இன்னும் ஒரு 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் கழித்து கேட்டிங்கன்னா ஏதாவது இப்போ டிவிஸ் லேப் மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாக்கை சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இப்போ வந்து என்கிட்ட அது மாதிரி சொல்கிறதுக்கு எந்த ஒரு ஸ்டாக்குமே இல்லை. ஸோ ஓகேங்க. ஸோ பார்க்கலாம், இன்னும் ஒரு 10 இயர்ஸ், 15 இயர்ஸ், 20 இயர்ஸில் இது மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் கிடைக்குதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இருந்தாலும் ரொம்ப எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த இன்வெஸ்டிங் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லை. ஸோ உங்களுடைய மைண்டு அண்ட் ரிஸ்க் எடுக்கும் தன்மை, அமௌண்ட்டை பொறுத்து வந்து நீங்கள் உங்களோட மெத்தடாலஜி என்ன அப்படின்றத வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 and Zerodhaவோட லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.